ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கும் ரியூனியன் பாசிபிளா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ரியூனியன் பாசிபிளா. லெட்டிங் கோ. ஓகே, எஸ்காஸ்டன். ஓகே, ஷேரிங், nothingness. Okay, traveling. Okay, participation. Okay, page of swords. Okay, king of wands. Okay, king of pentacles, eight of wands, magician, four of cups, bottom of the deck, four of cups. Okay, next, ace of swords, ace of pentacles, knight of swords, death, ace of cups. Okay, bottom of the deck, the fool. ஓகே, இது ஒரு ஜென்ரல் ஹெட்டிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்லேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கும் மறுபடியும் ஒரு ரியூனியன் பாசிபிளா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். நான் பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கேன், எனக்கு அந்த போஸ்ட்டை மூவ் ஆன் பண்ண முடியலை, நான் எப்போவுமே டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போகிறேன், எனக்கு லைஃப்பில் பீஸ் இல்லை, எனக்கு கரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல சொல்கிறவங்க, எனக்கு ஒரு ஹீலிங் வேணும் உள்ளவங்க சொல்கிறாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பட் பேமெண்ட் உண்டு. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் முன்னாடி முன்னாடி இந்த பர்சன் ஃபுல் இந்த எனர்ஜியில் நின்றுட்டு உண்டு. ஓகே, ஸோ ஃபுல் சொல்லும்போது அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை. முன்னாடி அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை, விளையாட்டாக எடுத்துப்பாங்க சொல்லுவாங்கல்ல, விளையாட்டாக எடுத்துப்பாங்க அவங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு எஃபர்ட் கொடுக்குற டைமில் ஒரு ஈக்குவல் கிவெண்டேக் தராமல் அந்த பர்சன் அவங்க இப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அதில் ஒரு ஈக்குவல் கிவெண்டேக் வேணும்ல. அப்போ நீங்கள் இப்போ சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாமா, ஒரு 10 minutes பேசலாமா அப்படி நீங்கள் கேட்கக்கூடிய டைமில் அந்த பர்சன் பல தடவை உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த பர்சன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி செலிப்ரேஷன் இந்த மாதிரி செஞ்சுட்டு என்ன சொல்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. ஓகே, அவங்களோட ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு, அவங்களோட கெரியருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. அப்போது இப்போ உங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை அந்த பர்சன் பல தடவை உங்களுக்கு செஞ்சுட்டு இல்லை. பல தடவை அந்த பர்சன் தன்னோட ஒர்க்குக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருணும், தன்னோட கேரியர், தன்னோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், தன்னோட ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியஸாக அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிட்டு சீரியஸாகவே நடந்துட்டும் இல்லை, ஒரு விளையாட்டாக ஒரு மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி இந்த பர்சன் முன்னாடி நடந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஆள் லெட் கோ செஞ்சுட்டு உண்டு. ஓகே, ஏன்னா நமக்கு லெட்டிங் கோ டைரெக்டாகவே நமக்கு வந்துட்டு. ஸோ இதில் ஒரு ஆள் லெட் கோ செஞ்சுட்டு உண்டு. மேபி நீங்களாக இருக்கலாம். மேபி இந்த சுச்சுவேஷன் பார்த்தா ரொட்டேட் ஆகிட்டு இருக்க டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செப்பரேஷன் ஒரு டெத் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு டெத்துக்கு டைரெக்டாகவே வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி எண்ட் ஆகிட்டு உண்டு, டெத்துக்காக நமக்கு டைரெக்டாக வந்துட்டு உண்டு. ஓகே, ஒரு ஆள் லெட்கோ பண்ணிட்டு உண்டு. ஸோ ரெண்டு பேருமே லெட்கோ பண்ணிட்டு இருந்தாலும் ரெண்டு பேராலும் என்ன சொல்கிறது, பிசிக்கலி நீங்கள் ரெண்டு பேருமே அப்படி ஒன்றுமே இல்லைன்னு
இருந்தாலுமே மென்டலி உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களுக்கு உங்களோட மைண்ட் அந்த பர்சன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பர்சனோட மைண்டே நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் உண்டான்னு கேட்டால் உண்டு, இல்லையான்னு கேட்டால் இல்லை, டோட்டலி ஜீரோ. ஓகே, ஆனால் 2 பேருக்கே மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப் உண்டு, 2 பேருக்கும் வேணும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு செப்பரேஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டு உண்டு. அப்போ ஒரு டோட்டலி அதுக்கப்புறம் ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வேணா எனக்கு நிறைய ஆஃபர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ போனா என்ன, எனக்கு வந்து நிறைய ஆஃபர் இருக்குது, எனக்கு அத்தை பொண்ணு இருக்குது, மாமா பொண்ணு இருக்குது, ஸோ எனக்கு ஆஃபர் நிறைய வந்துட்டு இருக்குது. அப்படியெல்லாம் அந்த பர்சன் உங்களை வந்து முன்னாடி சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்திருந்தா, இப்போ அந்த கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் நீங்கள் போன பிறகு எந்த ஆஃபரும் வாங்குறதுக்கு ரெடி இல்லை. டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். வேண்டாம், யாரும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், யாரும் வேண்டாம், என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த சுச்சுவேஷனில் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. ஓகே, ஒன்றும் வேண்டாம், எனக்கு லைஃபும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்ன என் போக்கில் விடுங்க, அந்த அளவுக்கு ஒரு டோட்லி ஒரு நீங்கள் போன பிறகு ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே உண்டு. ஓகே, இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே உண்டு. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அந்த பர்சன் அட்ராக்ட் பண்ணிட்டு உண்டு. அந்த பர்சனுக்கு ஒரு கேரியரா, ஒரு மணியா, இல்லைங்கி ஸோ காரா, வீடா, எல்லாமே இந்த பர்சன் அட்ராக்ட் பண்ணிட்டு உண்டு. ஆனால் அந்த பர்சனுக்கு வந்து எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அந்த பர்சனுக்கு யாரு கூடயுமே ஃபீல் ஆகலை. அது எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அந்த பர்சனுக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அந்த பர்சன் வந்து உங்களுக்குள்ள எத்தனை வாட்டி சண்டை விழுந்தாலுமே சரி, மறுபடி நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டு உண்டு. ஏன்னா அந்த பர்சனுக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்ககிட்ட கிடைச்சிட்டு உண்டு. அப்போ நீங்கள் போன பிறகு இந்த பர்சனோட லைஃப்பில் இந்த பர்சன் எல்லாமே அட்ராக்ட் பண்ணிட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பர்சனுக்கு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் யாரு கூடயுமே இல்லை. ஸோ அப்போ எமோஷனல் அட்டாச்மெண்ட் யாரு கூடமே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அந்த தன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அந்த பர்சனுக்கு யாரையும் உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லுக்கு யாரும் இருக்கிறாங்க, அந்த பர்சனுக்கு இருக்கிறாங்க. பட் அந்த பர்சனுக்கு அவங்க கிட்ட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை. அது நீங்கள் இருக்கும்போது அந்த பர்சன் உங்களை பல தடவை உங்களை வந்து கஷ்டப்படுத்தாலும் நீங்கள் அந்த பர்சனுக்கு ஒரு கேரிங் கொடுத்துட்டு. ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அது உங்கள் கூட தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அந்த பர்சனுக்கு வந்து ரியலைசேஷன் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ ரியலைசேஷன் வந்துட்டு உண்டு. இருந்தாலும் வந்து உங்களை மறக்கிறதுக்கு ட்ரை அந்த பர்சன் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு, மறக்கவும் முடியலை. ஏன்னா நமக்கு வந்து இப்போ இந்த பர்சனோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நத்திங்னஸ், ஒன்றுமே இல்லை. நீங்கள் இருக்கும்போது அந்த பர்சனுக்கு எல்லாமே இருந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கலாம். உங்களை பார்க்குற டைம், உங்கள் கூட பேசுகிற டைம் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் ஆகிருக்கலாம். ஆனால் நீங்கள் போன பிறகு இந்த பர்சனல் லைஃப் டோட்லி இருட்டு, ஒன்றுமே இல்லை. எல்லாம் இருந்து அந்த பர்சன் ஜீரோ. எல்லாம் இருக்குது, கார் இருக்கா இருக்குது, வீடு இருக்கா இருக்குது, மதர் இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, சிஸ்டர், எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லை. ஒரு நம்ம லோன்லியாக ஃபீல் ஆகும்ல. ஸோ நீங்கள் போனப்போ அந்த பர்சனோட அவஸ்தை இதுதான். அப்போ அந்த பர்சன் வந்து டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் அந்த பர்சனை விட்டுட்டு போன அந்த ஒரு செப்பரேஷன், இந்த பர்சன் வந்து தனியாகிட்டு உண்டு, எல்லாரும் இருந்தும் அனாதை ஆகிட்டு உண்டு, டோட்லி டயர்டாகிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, மைண்டு வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி உங்களை வந்து மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஹார்ட் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் போட்டு டோட்லி அந்த பர்சன் ஒரு டயர்ட் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லுது, இப்போ என்ன தான் ஒருத்தவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் நமக்கு பெருசாக தெரியும், செகண்ட் நாள் கொஞ்சம் ஒரு 1 month அந்த ப்ராப்ளம் நமக்கு பெருசாக தெரியும்னு வச்சுக்கோங்களாம். அதுக்கப்புறம் போக போக நம்ம அதை கொஞ்சம் மறப்போம்ல. இப்போ என்ன ஒரு பெரிய சண்டை அவங்களுக்கும் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 days வந்து அந்த சண்டை அவங்களுக்கும் பயங்கரமாக கோவம் இருக்கும். ஒரு 1 month ஆகிற டைமில் அந்த கோவம் ஆட்டோமேட்டிக்காக போகும்ல. அதே மாதிரி தான் இந்த பர்சனு என்னதான் வந்து டார்க்கான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த பர்சன் வந்து சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாழ படிக்கிறாங்க. இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போவோம் லைஃப்பை.
அது வலியாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அந்த சுச்சுவேஷனே நம்ம வாழுவோம். ஓகே, ட்ராவலிங் கார்டு வந்துட்டு அந்த மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன், டெத்துன்னு ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு அதில் ரீபர்த்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீபர்த் இருக்குது. ஸோ இது யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது எனக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப மிராக்கிளான ஒரு கார்டாக இருக்குது. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருக்குது, ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. எல்லாமே ஏஸ் வச்சு எல்லாமே வந்துருக்குது. ஏன்னா இது வரைக்கும் டேரோ கார்டு பண்ணல, இந்த மாதிரி ஒரு கார்டு எனக்கு வந்துட்டே இல்லை. எனக்கே மிராக்கிளாக இருக்குது. ஏஸ் ஆஃப் சோர்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே வந்து அளவு கடந்த ஒரு ஸ்நேகம். ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது ஹார்ட்ஸில் இடம் இல்லை, அந்த அளவுக்கு நிரம்பி வழியுது உங்கள் மேலே ஸ்நேகம். அந்த அளவுக்கு ஸ்நேகம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொண்டு ஒரு நியூ பிகினிங் பண்ணணும், என்ன மேரேஜ் பண்ணிப்பியா, ஒரு ஆஃபர் கொண்டு தரணும், உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் உங்களுக்காக எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி. அப்புறம் நம்ம ஹெட்டிங் என்ன பார்த்தோம், உங்களுக்கும் அவங்களுக்கு ரியூனியன் பாசிபிளா? எஸ், ரியூனியன் பாசிபிள். ஏன்னா நமக்கு 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துட்டு உண்டு. ஓகே, இந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஒரு கால் அல்லது ஒரு மெசேஜ் கண்டிப்பாக நீங்கள் அந்த பர்சன்கிட்ட ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகே, அது மட்டும் நமக்கு பார்ட்டிசிபேஷன் கார்டு வந்துட்டு. ஸோ அந்த பர்சன் உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், உங்களை மீட் பண்ணணும், உங்கள் கூட பேசணும், ஒரு காஃபி ஷாப்பில் தனியாக இருந்து மீட் பண்ணணும், இல்லைங்க ஏதாவது பீச் போகணும். ஸோ இந்த மாதிரி இந்த பர்சன் ஐடியா பண்ணிட்டு. ஸோ நம்மளோட டைட்டில் என்ன, உங்களுக்கும் அவங்களுக்கு ரியூனியன் பாசிபிள். அப்கோர்ஸ் ரியூனியன் பாசிபிள். ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நமக்கு ஷேரிங் ஒரு கார்டு வந்துட்டு. ஷேரிங் கார்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது பண்ணியாச்சுன்னா நல்லது நமக்கு திரும்ப கிடைக்கும். அதே இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணால் நல்லது உங்களுக்கு 2 மடங்காக வந்து சேரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணால் அதுவுமே நமக்கு 2 மடங்காக வந்து சேரும். அப்போது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அன்பாக பழகுங்க. அப்போ அந்த அன்புமே நமக்கு நிரம்பி வழியும். ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அந்த பர்சனை சேஸ் பண்ணாதுங்க. ஓகே, ஏன்னா அவங்களாவே உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா நமக்கு டேரெக்டாகவே இவ்வளோ கார்டு வந்துட்டு. ஏஸ் ஆஃப் சோர்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், தென் 8 ஆஃப் வாண்ட்ஸ். கம்யூனிகேஷனை குறிக்கிற கார்டு. ஓகே, இதுதான் ரீடிங். வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.